பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓகே, எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நேரங்களும் காலங்களும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காலத்து பண்டைய கிரேக்கர்கள் நேரத்தை குறிப்பதற்கு 2 சொற்களை பயன்படுத்தினார்கள். ஒன்று குரோனோஸ், மற்றொன்று கைரோஸ். இந்த குரோனோஸ் என்பது கிளாக் டைம், அதாவது நேரத்தை குறிக்கிறது. செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ், இயர்ஸ், இந்த மாதிரி, அதாவது நொடி, நிமிடம், மாதங்கள், வருடங்களை குறிக்கிறது. இதுக்கு பேர் குரோனோஸ். மற்றொன்று வார்த்தை கைரோஸ். கைரோஸ் என்பது த பர்ஃபெக்ட் மூமெண்ட், த ரைட் மூமெண்ட், தி அப்போர்ச்சுன் மூமெண்ட். சரியான ஒரு நேரத்தை அல்லது நிகழ்வை, சரியான ஒரு நிகழ்வை குறிக்கிறது. ஒரு பரிபூர்ணமான நிகழ்வை குறிப்பது தான் கைரோஸ். ஏற்கனவே சொன்னபடி இந்த குரோனோஸ் என்பது நேரங்களையும் காலங்களையும் குறிக்கிறதாக இருக்குது. குரோனோஸ் கேன் பி பிளான்ட். இந்த குரோனோஸ் என்பது நேரங்களையும் காலங்களையும் குறிப்பதனால இந்த நேரங்களையும் காலங்களையும் நம்மால் திட்டமிட்டு செயல்பட முடியும். இந்த நேரத்திற்குள்ளாக நான் இதை செய்ய வேண்டும், இந்த ஒரு காலத்திற்குள்ளாக, இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு காலத்திற்குள்ளாக இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் பிளான் பண்ணி, அதாவது திட்டமிட்டு செயல்பட முடியும். இத்தனை நாட்களுக்குள்ளாக நான் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும், இத்தனை நாட்களுக்குள்ளாக அல்லது இந்த மாதத்திற்குள்ளாக இந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கணும், அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வருவதற்குள்ளாக நான் வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதை நாம் செய்து முடிக்கிறோம். அதுக்கு பெயர் குரோனோஸ். இந்த குரோனோஸ் நம்முடைய கரத்தில் இருக்குது. வி கேன் ஹேண்டில் இட். இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். வி கேன் பிளான் ஆல்சோ. நாம் பிளான் பண்ண முடியும். அடுத்தது கிரேக்கில் இன்னொரு வார்த்தை, நேரத்திற்கு இருக்கிற இன்னொரு வார்த்தை கைரோஸ். கைரோஸ் கான்ட் பி பிளான்ட். இந்த கைரோஸ் என்பதை நம்மால் பிளான் பண்ண முடியாது. இட் கான்ட் பி ஃபோர்ஸ்ட். இதை நாம் திட்டமிட முடியாது, அதை நாம் வற்புறுத்தியும் வரவழைக்க முடியாது. இதுதான் கைரோஸ். ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோனோஸ் என்பது நம்முடைய கரத்தில், நேரத்தை நம்ம திட்டமிட்டு செய்ய முடியும், நம்ம கரத்தில் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் இதை ஒரு ஷெடியூல் போட்டு பண்ண முடியும். பட் இந்த கைரோஸ் என்பது தேவனுடைய நேரம். இது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. காட் நோஸ் தி பர்ஃபெக்ட் மூமெண்ட். காட் நோஸ் த ரைட் மூமெண்ட். தேவனுக்கு அது பரிபூர்ணமான நேரம் எது என்பது தெரியும். சரியான நேரம் எது என்பது தேவனுக்கு தெரியும். வேதத்தில் பாருங்கள், பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷமாக ஒரு மனுஷன் படுத்திருக்கான். அவனால் எழுந்திருக்க முடியல, படுத்த படுக்கையாகவே இருக்கிறான் 38 வருடமாக. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் தேவதூதன் வருவான், அதை கலக்குவான். அப்பொழுது நான் அதில் இறங்கும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஆர்வத்தோடு, எதிர்பார்ப்போடு கூட 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருடமாக காத்திருக்கிறான். ஆனால் பாருங்கள், 38 வருடம் ஆகியும் எந்த ஒரு பலனும் இல்லை. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் 38 வருடமாக படுத்த படுக்கையாக இருந்த அவனை சந்திக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ இந்த 38 வருடம் என்பது குரோனோஸ். அது ஒரு காலத்தை குறிக்கிறது. 38 வருடமாக அவன் அங்கே இருக்கிறான். இன்னும் அவனால் அங்கே இருக்க முடியும். இதுதான் குரோனோஸ். பட் கைரோஸ் என்பது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவன் எதிர்பாராத நேரத்திலே அங்கே வந்தார், அற்புதத்தை செய்தார். த ரைட் மூமெண்ட், த பர்ஃபெக்ட் மூமெண்ட். அவன் எதிர்பாராத நேரத்தில் அந்த இடத்துல அவனுக்கு அற்புதத்தை செய்தார். இதுதான் கைரோஸ். ஸோ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2 நேரமும் கண்டிப்பாக நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம குரோனோஸ் மட்டுமே பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். அது ஒரு பிளான் இல்லாமல் போயிட்டுருக்கோம். குரோனோஸ் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த குரோனோஸ். நம்முடைய கரத்தில் காலங்கள் இருக்குது. அதனால தான் வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய கரத்தில் ஆண்டவர் காலங்களை, நேரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இந்த குரோனோஸ், இதுதான் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட காலம். இதில் நாம் கரெக்டாக இருக்கும் பொழுது, இதில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட ஊழியம், கொடுக்கப்பட்ட குடும்பம், நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்னலாம் கொடுத்துருக்கிறாரோ இதில் எல்லாம், இந்த குரோனோஸ் இதில் எல்லாம் நாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது, நாம் எதிர்பாராத நேரத்தில் தேவனுடைய நேரம் குறுக்கிட்டு பல அற்புதங்களை செய்யும். ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை மாறலை, அந்த 38 வருடமாக படுத்திருந்தவன்
அவனுடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். அவன் சோர்ந்து போகலை. 38 வருடம் ஆச்சு, எனக்கு இதுவரையும் ஒரு அற்புதம் நடக்கலை, அந்த அந்த குளத்தண்டையில் என்னால் போக முடியலை. ஸோ அதனால் நான் வாழணுன்ற ஆசை எனக்கு போச்சு. இனிமேல் எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு வாழ்க்கையே வேணாம், இப்படியே நான் இருந்துட்டேன், இனிமேல் இப்படியே இருந்து செத்துறேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை மாறாதுன்னு அவன் நினைக்கல. இயேசு கிறிஸ்து வந்து அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்த குளத்தண்டையில் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு. அவனுக்குள்ளே இன்னும் ஆசை இருக்குது, இன்னும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. 38 வருடம் காத்திருந்தவன் இன்னும் எத்தனை வருடம் ஆனாலும் நான் காத்திருப்பேன். அந்த காத்திருப்பு, அந்த குரோனோஸ், அவனை பாருங்க, உண்மையாக காத்திருக்கிறான். அந்த நேரத்தை உண்மையாக அவன் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான் பயன்படுத்தி. ஸோ இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கொடுக்கப்பட்ட நம்முடைய நேரத்தில் நாம் உண்மையாக இருப்போம் என்றால், நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக இருப்போம் என்றால், தேவனுடைய நேரம் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உண்மையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மைண்டில் இருக்கிற குரோனோஸ் சொல்லும், உன்னால் எழுந்திருக்க முடியாது, 38 வருஷம் ஆச்சு, உன்னால் முடியாது, இத்தனை வருஷம் ஆச்சு, இனி உன் வாழ்க்கை மாறாது, உன்னால் எழுந்திருக்க முடியாது, உன்னால் நடக்க முடியாது, உன்னால் செயல்பட முடியாது, உன்னால் தேவனுக்காக மகிமையாக வாழ முடியாது, உன்னால் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற குரோனஸ் ஒரு வேலை சொல்லலாம். கவலைப்படாதீங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற தேவனுடைய நேரம் கைரோஸ் குறுக்கிடும். இதை விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இப்படி தான் சோர்ந்து போயிருந்தேன், என்னால் அவ்வளோதான், என்னால் எதுவும் முடியாது, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, இனிமேல் நன்மை என்று என் வாழ்க்கையில் ஒன்று வருவதற்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாத தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நேரம் குறுக்கிடும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நேரம் குறுக்கிடும். மரித்து போன லாசர் எல்லாம் முடிந்தது, அவ்வளோதான், அவனுடைய நேரம் முடிந்தது, அவருடைய குரோனோஸ் முடிந்தது, அவருடைய நேரம் காலம் முடிந்தது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டாங்க. இல்லை, தேவனுடைய நேரம் கைரோஸ் குறுக்கிட்டது, அவன் சாட்சியாக மாறினான். இன்றைக்கு ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளையை எழுந்திரு, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணு, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தேவனுக்காக பயன்படுத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உண்மையாக இரு. கண்டிப்பாக தேவனுடைய நேரம் வெளிப்படும், உன்னை தேவன் மகிமையாக மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.